திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. ஜூன் மாதத்தின் முதல் வாரத்திலும் வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு மழை இயல்பை விட குறைவாகவே இருக்கக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாய்மானவன். தமிழகத்தில் மே 4ஆம் தேதி கத்திரி வெயில் தொடங்கிய நிலையில் நேற்றுடன் கத்திரி வெயில் காலம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில தான் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெப்ப அலை என்பது வீசி வருகிறது. ஜூன் மாதத்தை பொறுத்த மட்டில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையத்தின் தரப்பில் முதல்ல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு திட்டமிட்டிருந்த ஒரு சூழலில் 4ஆம் தேதிக்கு பிறகாக தமிழகத்தில் வெப்பநிலை என்பது படிப்படியாக குறைய தொடங்கும். குறிப்பாக வெப்ப அலை என்பது குறைய தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் தற்போது நீண்டகால முன்னறிவிப்பின் அடிப்படையில் வானிலை ஆய்வு மையம் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் தென்மேற்கு பருவமழை என்பது ஜூன் மாதத்தில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜூன் மாதத்திலும் கடுமையான வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தரப்பில் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தமட்டில் இந்தியாவில் இயல்பை காட்டிலும் குறைவாகவே இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தமட்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் எனவும் கணக்கிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தென்மேற்கு பருவமழையுடைய தீவிரத்தன்மை என்பது ஜூன் மாதத்தில் எப்படியாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. இதற்கு மத்தியில் ஜூன் மாதத்திலும் வெப்ப அலை என்பது வீசக்கூடும் என கணிக்கப்பட்டிருப்பதால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக உடல் அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் திறக்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பள்ளிகள் திறக்கக்கூடிய பட்சத்தில் மாணவ மாணவிகளுக்கும் கற்றல் கற்பித்தல்களில் இது போன்ற இந்த வெப்ப அலையின் தீவிரம் என்பது பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. தமிழக பள்ளி கல்வித்துறையை பொறுத்தமட்டில் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையத்திடம் ஜூன் மாதத்தில் அந்த பள்ளிகள் திறப்பது தொடர்பாக வெப்பநிலை எப்படியாக இருக்கும் என கேட்கப்பட்டிருந்தது. வானிலை ஆய்வு மையம் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகாக வெப்பநிலை குறையும்னு கணிச்சிருந்தாங்க. ஆனால் தற்போது மீண்டும் வெப்ப அலை வீசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இந்த வெப்பத்தின் தன்மை என்பது கூடுதலாக இருக்கும் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. கத்திரி வெயில் முடிந்தாலும் கூட தற்போது வரை நிலையில ஜூன் மாதத்திலும் இந்த வெப்ப அலை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மானாவாரி பயிர்கள் பயிரிடக்கூடிய பகுதிகளில் இந்த தென்மேற்கு பருவமழை என்பது வழக்கத்தை விட குறைவாகவே இருக்கும் என கணக்கிடப்பட்டிருப்பதன் காரணமாக விவசாயிகள் அதற்கு ஏற்றவாறு பயிரிடுவதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் தகவலாக இருக்கிறது. இப்படியாகத்தான் வானிலை ஆய்வு மையம் நீண்டகால முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே வரக்கூடிய நாட்களும் வெப்பநிலை தொடர்வதற்கான வாய்ப்புகளை அதிகரித்திருக்கிறது. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.